அரபு நாடுகள் அத்தனையினுடைய தலையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிளகா அரைச்சிருக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம் தான் அத்தனை பேருக்கும் தோன்றுகிறது. ஏன்னா இது நம்ம மட்டும் சொல்லலை, அல் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளர்களே இதைத்தான் சொல்கிறார்கள். கத்தருடைய நிலையை கூட அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், சிரியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர். ஆனால் இந்த அகமது அல் ஷாராவுக்கு அமெரிக்கா அவருடைய தலைக்கு $1 மில்லியன் விதித்திருந்தது. இவரை கண்டுபிடிச்சு தந்தா $1 மில்லியன் தருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அவரோட தான் எனக்கு அவர் கைகுலுக்கி கொண்டு ஜனநாயக போராளியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது, அதையொட்டி சர்வதேச அரங்கத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பித்து 586வது நாளாக இருக்கிறது. இந்த நிலையில் காசாவில் ஒரு பாரிய மாற்றம் வரும், காசா மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பாலஸ்தீனத்திற்கு தீர்வு கிட்டும் என்கிற நம்பிக்கைகள் எல்லாம் கடந்த சில நாட்களாக உச்சமாக இருந்து வந்த நிலையில் இன்றைய நாளில் அதெல்லாம் துச்சமாக மாறி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அரபு நாடுகள் பாலஸ்தீனத்திற்காக நிற்கும் என்று நம்பியிருந்த நிலையில் அரபு நாடுகள் அத்தனையினுடைய தலையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிளகா அரைச்சிருக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம் தான் அத்தனை பேருக்கும் தோன்றுகிறது. ஏன்னா இது நம்ம மட்டும் சொல்லலை, அல் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளர்களே இதைத்தான் சொல்கிறார்கள். கத்தருடைய நிலையை கூட அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கத்தருடைய தொலைக்காட்சி தான் அது. இதே நேரத்தில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சிகளும் இதை பேசுவது மட்டுமல்லாமல் அரபு பல்கலைக்கழகங்களுடைய பல விரிவுரையாளர்கள் கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வருகையொட்டிய இந்த பயணம் தொடர்பாக பல உச்சகட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். என்னன்னா, ரொம்ப ஈஸியாக காசா விவகாரத்திற்கு தீர்வு காண முடியுமான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை அரபு நாடுகள் தவறவிட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் அனைவருடைய பார்வையுமாக இருக்கிறது. நாளை ஒரு நாள் மாத்திரம்தான் இருக்கிறது. இது தொடர்பான அடுத்த கட்டங்களுக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியுமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு நகைமுரணான செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான பூமி. அங்குதான் இஸ்ரேல் என்கிற ஒரு அடாவடித்தனமான நாடு உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட நாட்டை நாடு என்று அங்கீகரித்து கொண்டு ஆல்ரெடி இருந்த நாட்டை நாடே இல்லைன்னு வச்சிருக்கிறாங்க. அதை எங்களுடைய நாடுன்னு அங்கீகரிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிற போது அதற்கு வழி செய்யாதவர்கள் சிரியா மீது அதீத கரிசனை காட்டியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் ரியாதில் வச்சு அமெரிக்க அதிபர் பேசுகிற போது காசா தொடர்பாகத்தான் பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் காசாவை ஒரு பெட்டி செய்தியாக சொல்லிவிட்டு முழுவதுமாக சிரியா விவகாரத்தில் கவனம் செலுத்தியவர் ஈரான் மீது அதிகமான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இதுல இருந்து ஓவராலாக இன்னைக்கு 2 நாள் நடந்ததை நம்ம கவனிக்கும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஈரான் முழுவதுமாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவால் இலக்கு வைக்கப்பட்டதோ இல்லையோ, அரபு நாடுகளால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவான ஒரு பேருண்மையாக மாறி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நீங்க கூகுளுக்கு எதிராக ஈரான் ஒரு ஆக்ஷன் எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் பெர்ஷியன் வளைகுடா. இந்த பெர்ஷியன் வளைகுடாவில் தான் இந்த பக்கம் ஈரான் இருக்கிறது, இந்த பக்கம் அரபு நாடுகள், குறிப்பாக UAE, அதே போன்று பஹ்ரைன், குவைத்து, கத்தார், எல்லா நாடுகளும் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. இந்த பெர்ஷியன் வளைகுடா என்கிறதுனுடைய பேரை அரபி வளைகுடா என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். கூகுளும் தன்னுடைய மேப்ல இதை மாற்றி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரான் அதற்கு எதிராக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்று நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் நியூக்ளியர் தயாரிப்பதற்கு விடமாட்டோம், ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் விடுவோம், இல்லை என்றால் ஆக்ஷனுக்கு மேல் ஆக்ஷன் எடுப்போம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பதிவை எல்லா நாடுகளின் கத்தார்லையும் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. இதற்கு முன்பதாக அவர் இதே வார்த்தையை சவுதி அரேபியாவிலையும் பேசியிருந்தார். ஈரானோட ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டீல் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய கத்தாரில் மேலதிகமாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரானால பிராந்தியத்திற்கு மிகப்பெரிய சங்கடம் உருவாகிறது,
ஈரான் தான் அரபு நாடுகளில் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று வேற அவர் சொல்றாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே இஸ்ரேல் தான் பிரச்சனைக்கு காரணம் என்கிற ஒரு வார்த்தையை கூட எந்த அரபு தலைவர்களும் கூட அந்த இடத்துல முன்வைக்கலைங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் யார் காரணம்? காசாவில் சண்டையிடுவது யார்? சிரியாவுக்குள் சென்று சண்டையிடுவது யார்? தாக்குதல் நடத்துவது யார்? லெபனானுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவது யார்? யமனுக்குள் வந்து தாக்குதல் நடத்துவது யார்? ஈராக்கில் சென்று தாக்குதல் நடத்துவது யார்? ஈரானுக்குள் சென்று தாக்குதல் நடத்தியது யார்? இப்படி அரபு கண்ட்ரியில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உள்ள சென்று தாக்குதல் நடத்துவது யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய இராணுவம் தான் தாக்குதல்களை நடத்துகிறது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலை பற்றி விமர்சிக்க வேண்டியவர் எந்த இடத்திலும் இஸ்ரேலை பற்றி பேசாமல் ஈரானை பற்றி மாத்திரமே பேசிக்கொண்டிருக்க. இந்த ஓவராலாக நீங்கள் பாருங்களேன், ஈரான் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அரபு நாடுகள் ஈரான் விலக்கு வைக்கப்படுகிற போது பார்த்து கொண்டிருக்கின்றன? பெர்ஷியன் வளைகுடா என்பதை அரபு வளைகுடா என்று மாற்றுவதற்கே ஏன் முற்பட்டன என்கிற கேள்வியினுடைய பதிலும் இந்த இடத்தில் தான் தங்கியிருக்கிறது. எனவே இந்த இடத்துல ஈரான் தங்களுடைய நாடுகளை விட மேன்மைப்பட்டு விடக்கூடாது அல்லது வளர்ந்து விடக்கூடாது என்பதில் அரபு நாடுகள் கவனமாக இருந்திருக்கின்றன என்பதை நம்ம புரிய முடியுது. குறிப்பாக இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அகமது அல் ஷாராவோட டொனால்ட் ட்ரம்ப் நிற்கக்கூடிய காட்சி தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுது. அகமது அல் ஷாரா யாரு? சிரியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர். ஆனா இந்த அகமது அல் ஷாராவுக்கு அமெரிக்கா அவருடைய தலைக்கு $1 மில்லியன் விதித்திருந்தது. இவரை கண்டுபிடிச்சு தந்தா $1 மில்லியன் தருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அவரோட தான் எனக்கு அவர் கை குலுக்கி கொண்டு ஜனநாயக போராளியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், சிரியா தற்போது சவுதி அரேபியா அதே போன்று துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்குது. தற்போது ஈரானுடைய ஆதிக்கம் சிரியாவில் இல்லை. எனவே சிரியாவில் ஈரான் இல்லாத வேறு யார் வந்தாலும் அவர்கள் ஜனநாயகவாதியாக பார்க்கப்படுகிறார்கள். தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய பாலஸ்தீன மக்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இதுதான் சர்வதேசத்தினுடைய தற்போதைய பார்வையாக இருக்கிறது. இதை முழுவதுமாக இன்றைக்கு அரபு நாடுகளே ஒன்றிணைந்து அங்கீகாரம் கொடுத்ததை போன்ற நிகழ்வுகளை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருக்கிறது. என்ன நம்பிக்கைன்னு கேட்டா, கத்தார் மாத்திரம் ஏதாவது ஒன்றை செய்யுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா, கத்தாரில் தற்போது இஸ்ரேலிய சமாதான பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். கத்தாரில் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது. கத்தார் சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய பணைய கைதியை தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நிலையில் வெளிப்படையாக கத்தார் அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில காசா தொடர்பான எந்த பேச்சுக்களும் இடம்பெறாவிட்டாலும் இரண்டு பேரும் மூடிய அறைக்குள் 2 மணி நேரங்களுக்கு மேலாக பேசினார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவை அதை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. வெளியே வரும்போது விட்காஃபும் வெளியேறினார். அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 2 பேரும் தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வெளியேறும் போது விட்காஃபும் வெளியேறினாரு. அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், நீங்க எதை பத்தி பேசுனீங்கன்னும் போது 2 நாட்டு தலைவர்களும் காசா தொடர்பாகவும் உக்ரைன் ரஷ்யா வார் தொடர்பாகவும் பேசினார்கள் என்று சொல்லும் போது, காசா தொடர்பாக காசா மக்களுக்கு உணவு கொடுப்பதை பற்றி பேசினீர்களா அல்லது யுத்த நிறுத்தத்தை பற்றி பேசினீர்களா என்று சொல்லும் போது இரண்டை பற்றியும் பேசியிருக்கிறோம். முன்னேற்றகரமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் அந்த செய்திகள் வெளியே வரும் என்கிற ஒரு செய்தியை விட்காஃப் சொல்லி இருக்கிறார். இது மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனதிருப்தியாக இருக்கிறதே தவிர காசா தொடர்பாக வேறு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் நல்லெண்ணங்களும் கிடையாத ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு கிளம்பும் போது அவருடைய விமானமாக இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் 1ல CNN-க்கு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதில் அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏதாவது முருகல் இருக்குதான்னு கேட்கும்போது, நான் இந்த பயணத்தில் இஸ்ரேலுக்கு போகல, வளைகுடா நாடுகளுக்கு போறேன். வளைகுடா நாடுகளுக்கு நான் பயணிப்பது இஸ்ரேலுக்கு தான் நன்மையே தவிர இஸ்ரேலுக்கு எதிரானது அல்ல என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அவங்க அந்த பேட்டியை இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த பேட்டியில தான் அவர் மிக தெளிவாக சொல்றாரு, இது இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் இதில் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருந்தார். மொத்தத்தில் ஈரான் கார்னர் பண்ணப்பட்டிருக்கிறது. அரபு நாடுகள் முழுவதுமாக ஈரானை ஓரம் கட்டுகிற விவகாரத்தில் சிரியாவை காசாவை பத்தி பேசுவார்னு பார்த்தா முழுவதுமாக சிரியா சிரியா சிரியான்னே நின்னாரு. சிரியாவுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஈரான் எதிர்க்கப்பட்டது. இதுதான் இந்த பயணத்தில் ஒட்டுமொத்தமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சாக இருந்தது. எக்ஸ்ட்ரா என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, அரபு நாட்டுக்காரன காசை முழுவதுமாக அமெரிக்கா தற்போது எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கத்தாரோட ஒரு பெரிய
டீலை முடிச்சிருக்கிறாரு. அந்த டீல் சாதாரண டீல் கிடையாது. நேற்று சவுதி அரேபியாவோட 600 பில்லியன் பெறுமதியான டீல் முடிக்கப்பட்ட நிலையில் கத்தார் அதிபரோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கத்தார் ஏர்வேஸ் போயிங் விமானங்களை இறக்குமதி செய்ய போறாங்க. 210 போயிங் விமானங்களை அமெரிக்காட்ட இருந்து வாங்க இருக்கிறாங்க. ஏரோஸ்பேஸ் என்ஜின்களால் இயக்கப்படக்கூடிய 777X வகையான விமானங்களையும் அவங்க வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் 96 பில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெறுமதியானது என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் மேலதிகமாக 1 பில்லியன் மதிப்புடைய ட்ரோன்களை அவர்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். மேலதிகமாக MQ-9B வகையான ட்ரோன்களில் வாங்குறதுக்கு 2 பில்லியன் பெறுமதியான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இப்படி நிறைய பில்லியன் கணக்கான ஒப்பந்தங்களை கத்தார் செய்திருக்கிறது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபருக்கு 400 மில்லியன் USD பெறுமதியான ஏர்ஃபோர்ஸ் 1க்கு நிகரான ஒரு விமானத்தையும் அவர்கள் அன்பளிப்பு செய்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஓவராலா என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். எந்த விதமான நம்பிக்கையும் இந்த நாடுகள் மீது காசா விவகாரத்தில் வைக்க முடியாது. வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் இதற்கு தீர்வு கொடுக்கக்கூடியவன். கத்தார் அதிபருடனான பேச்சில் ஏதாவது மாற்றங்கள் நடக்க இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓரிரு நாட்களில் தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது வரும்போது பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம எந்த எதிர்பார்ப்பையும் வைக்க முடியாது என்கிற நிலையில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இருந்து இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற வீட்டு திட்டத்தை நம்ம முன்னெடுத்து வரோம். அதில் முதல் கட்டமாக 5 வீடுகள் கட்டி முடிக்கப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது தொடர்பான விரிவான வீடியோ ஒன்றையும் கடந்த நாட்களில் நம்ம ஒளிபரப்பியிருந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. தற்போது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. வயரிங் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இது முடிவுக்கு வந்துவிடும். அதைத் தொடர்ந்து மற்ற வீடுகளை கட்டுகிற அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை கொண்டுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இதனை முன்னின்று செயல்படுத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால மிகச்சிறப்பான ஒரு பணியாக இது நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எனவே தொடர்ந்தும் இதற்கான உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தான தர்மங்களை முன்னால் தருகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தருகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை எப்படி அனுப்புவது என்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அனுப்பி உதவ முடியும். எனவே இந்த செயல் திட்டம் என்பது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு விடியற்காலையிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் கத்தாரில் இருக்கிற நேரத்திலேயே கிட்டத்தட்ட 80 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற போதே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. தாக்குதல் அதிகரித்திருக்கிறது என்கிற நிலையில் இந்த தாக்குதல்களால் எந்த வெற்றியையும் அடைய முடியாது என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய அல்ஷிஃபா மருத்துவமனை, அதே போன்று 4 பாடசாலை கட்டிடங்களில் இருந்து உடனடியாக மக்கள் வெளியேற வேண்டும், அந்த இடங்களுக்கு அட்டாக் பண்ண போறோம்ங்கிற அறிவிப்பையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இருந்து பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதே போன்று பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பேச்சுக்கள் தோஹா கத்தாரில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கலந்து கொள்கிறது, நேரடியாக இதுவரை கலந்து கொள்ளவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலான ஒரு முறுகல் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு மெக்ரான் நமக்கு தெரியும் ஜூன் மாதம் எதிர்வருகிற மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அங்கீகரிக்கும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்குமாக இருந்தால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற முதல் நாடாக மெக்ரானுடைய பிரான்ஸ் தான் மாறும் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே இஸ்ரேலுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கிற போதுதான் இன்றைக்கு பாலஸ்தீன தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, மெக்ரான் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை போராட்ட அமைப்போடு தான் நிற்கிறார், அவர் பயங்கரவாதிகளோடு நிற்கிறார், ஜனநாயகவாதிகளோடு இல்லை என்கிற ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.
இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு மெக்ரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசாவில் இஸ்ரேல் செய்து வரக்கூடிய செயல்பாடுகள் மிக மிக வெட்கக்கேடானது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். எனவே மெக்ரானுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறதுனால தான் இப்படியான விமர்சனங்களை மெக்ரான் எதிர்கொள்கிறார். உண்மையிலே மெக்ரானுடைய இந்த அண்மைய கால நிகழ்வுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று மாத்திரம் ஐரோப்பிய மருத்துவமனை வளாகத்தில் கான் யூனிஸ் பகுதிகளில் 46 பங்கர் பஸ்டர் பாம்களை இஸ்ரேல் வீசி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 பாம் குண்டுகளை அமெரிக்கா கொடுத்திருக்கிறாங்க. அதில் 46 குண்டுகளை ஒரே நேரத்தில் அவர்கள் வீசி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்ட யஹ்யா சின்வாருடைய சகோதரர் இந்நாள் தளபதியாக செயல்படக்கூடிய முகமது சின்வார் அவர்களை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக எந்த செய்தியும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்கிற நிலைதான் தொடர்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான எந்த செய்திகளையும் வெளியிடல என்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு ரஃபா பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அது தொடர்பான வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீராவும் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். ரஃபாவில் ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராகத்தான் இந்த உக்கிரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டரில் வந்து பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு கத்தரிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக 3 சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும் போதே நேத்தும் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க, இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடியை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்து வருகிறார். ஆனால் இஸ்ரேல் விஷயத்தில் கண்மூடித்தனமாக இருக்கிறார். எனவே ஈரான் பிராந்தியத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் விடுக்கவில்லை, இஸ்ரேல் தான் முழுவதும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று போட்டு உடைத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கு. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே நம்ம இதுவரை எதிர்பார்த்த எந்த சம்பவங்களும் காசா தொடர்பில் இடம்பெறவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2 விவகாரங்கள் தான் இங்கே நடந்திருக்குது. அரபு நாடுகள்கிட்ட இருந்து ட்ரில்லியன் கணக்கான பணங்களை முதலீடாக பெற்றுக்கொண்டு செல்கிறார் அமெரிக்க அதிபர். அதே நேரத்தில் முழுவதுமாக ஒரு திட்டமிட்டு ஈரான் கார்னர் செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி நம்பிக்கையாக காசா விவகாரத்தில் அவர்கள் மாத்திரம்தான் செயல்பட்டு வருகிறார் என்கிறது நமக்கு தெரியும். யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அவர்களும் ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள். அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் சைலண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான அடிப்படை காரணமாக இருப்பதுன்னா சிரியா கண்ட்ரோலுக்கு வந்ததுனால, ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறதுனால சிரியா வழியாகத்தான் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. எனவே இப்பொழுது ஆயுத சப்ளை குறைக்கப்பட்டிருக்கு அல்லது நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுனால அடுத்த கட்டம் அவர்கள் தாக்குதல்களை முன்னெடுப்பதில் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. எனவே இந்த சிச்சுவேஷனுக்குள்ள அடுத்ததாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு மல்டி மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கரை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதையொட்டி இந்த சமாதான முன்னெடுப்புகள் கொண்டு வரப்பட்டு சமாதானம் கொண்டு வரப்பட்டால் கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு அது ஒரு விமோசனமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஓரிரு நாட்களுக்குள்ளாக என்ன நடக்கப் போகிறது என்பது. ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்களை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் நாளைய தினம் UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அமெரிக்க அதிபர் பயணிக்க இருக்கிறார். அது தொடர்பான மேலதிக செய்திகளையும் நாளைக்கு நம்முடைய சேனலில் நீங்கள் எதிர்பார்க்க முடிகிற அதே நேரத்தில் கத்தார் தொடர்பான மேலதிகமான வீடியோக்களும் இருக்கிறது. அதையும் நாளை நீங்கள் நம்முடைய சேனலில் எதிர்பார்க்க முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.